சரி. இப்ப வந்து சிஸ்டர் பிரபா அண்ட் சிஸ்டர் ஆனி மட்டும் இப்ப நம்ம 2 பேர் மட்டும் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. அவங்க யார குறிச்சு பேசப் போறாங்கன்னு பார்ப்போம். முதலாவது நம்ம மிரியம் குறிச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூத் குறிச்சு பார்த்துட்டோம். அப்புறம் தெபோராள் குறிச்சு பார்த்துட்டோம். இன்னும் 2 பேர் மட்டும் இருக்கிறாங்க. அந்த 2 பெண்மணிகள் ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங் விமன் அப்படின்றத நம்ம பார்த்துரலாம். இப்போ நம்ம சிஸ்டர் பிரபா வெல்கம் பண்ணிருவோம். அவங்க யார குறிச்சு இன்னைக்கு பேசப் போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். தேவன் இன்னைக்கு இந்த 5 பெண்கள் மூலமா நம்ம கூட என்ன பேசப் போறாருன்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து முடிவு வரைக்கும் எங்களோட ஜாயின் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். வெல்கம் சிஸ்டர் பிரபா. மீட்டிங்ல இணைந்திருக்க அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்றேன். அடுத்ததான கேரக்டர் நம்ம பார்க்க போறது வந்து எஸ்தர். எஸ்தர் அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஹீப்ரூ லாங்குவேஜ்ல வந்து அது வந்து ஒரு ஹிடன் ஒன் அப்படின்னு சொன்னா ஒரு மறைக்கப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீப்ரூ லாங்குவேஜ்ல அதுக்குரிய அர்த்தமா இருக்கு. நிறைய நம்ம இந்த புக்கை பத்தின பேக்ரவுண்ட் நான் சொல்ல விரும்பல, பிகாஸ் எல்லாருக்குமே இதை பத்தி தெரியும். இந்த புக்கு வந்து எழுதப்பட்ட காலங்கள் வந்து 4th இல்லைன்னா 5th அந்த செஞ்சுரி ஆண்டவருக்கு முன்பாடி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எழுதப்பட்டதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இதுல எழுதுறது யாரு அப்படின்னு சொன்னா இன்னும் வந்து சரியாக தெரியப்படல. அது வந்து மொர்தேக்காயா இருக்கலாம், நெகேமியாவா இருக்கலாம், இல்ல எஸ்தராவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. இன்னொரு ஒரு ஒரு யூனிக்கான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த புஸ்தகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து ஆண்டவரை பத்தி டைரக்டா இந்த புக்ல எதுவுமே எழுதப்பட்டிருக்கிறாரு. ஆண்டவர் செய்தார், ஆண்டவர் சொன்னாரு, அந்த மாதிரி கடவுளை பத்தி சொல்லப்படாத ஒரு புஸ்தகம் இது. ஆனா ஆண்டவரை வந்து பின்னாடி பேக் ஸ்கிரீன்ல இருந்து ஆண்டவர் பண்ண காரியத்தை எப்படி ஜனங்கள் மூலமா ஆண்டவர் அந்த சித்தத்தை நிறைவேற்றினாங்கிறத நம்ம இந்த புஸ்தகத்துல பார்க்கலாம். அடுத்ததாக இதுல இருக்கிற கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இத வந்து இந்த புக்கை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இதுல இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியா இந்த இதை வந்து ஆண்டவர் வந்து எப்படி செயல்பட்டாருங்கிறத பேக் ஸ்கிரீன்ல இருந்து ஒரு ஸ்டோரியா இதை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இதுல இருக்கிற கதாபாத்திரங்களை பார்த்தோம்னா நம்ம திருப்பி திருப்பி இதுல பாக்குற கதாபாத்திரங்கள் என்னன்னு பார்த்தா, எஸ்தரை பத்தி பாக்குறோம், அதே மாதிரி அகாஸ்வேரு ராஜாவை பத்தி பாக்குறோம், வஸ்தியை பத்தி பாக்குறோம், ஆமான பத்தியும் மொர்தேக்காய் பத்தி மட்டும் திருப்பி திருப்பி நம்ம பார்ப்போம் இதுல. இதுதான் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இந்த புக்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து எஸ்தர் அப்படின்னு பாக்குறப்போ அவங்க வந்து தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண்மணியா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய சித்தப்பா மொர்தேக்காயால வளர்க்கப்பட்ட ஒரு பெண்மணியா இருக்கிறாங்க. அவங்களுடைய குணாதிசயங்களை பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, எஸ்தர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க கடைசியா ராஜா கூட இருந்து காலம் வரைக்கும் கீழ்ப்படுதல உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா சொல்லப்பட்டிருக்குது. அவங்க ஸ்டார்டிங்ல தாய் தகப்பன் இல்லாம வளர்க்கப்பட்ட ஒரு பெண்மணியா இருந்தா கூட ஒரு கீழ்ப்படுதல் உள்ள ஒரு பெண்மணியா இருந்திருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான குணாதிசயம். அதுக்கப்புறமா இந்த நம்ம ஸ்டடியில நம்ம டிஸ்கஸ் பண்ற மெயின் தீமே நம்மளோடது வந்து ஃபெய்த் அண்ட் ஸ்ட்ரென்த். சோ அந்த லேடியோடைய ஸ்ட்ரென்த் இங்க வந்து எஸ்தர் வந்து ஒரு பிரேவான லேடி அப்படின்னு கூட பல இடங்கள்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா she is brave நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுடைய பிரேவ நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய பிரேவ் தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கறத கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அகாஸ்வேரு ராஜா வந்து வஸ்திய கல்யாணம் பண்ணியிருந்திருக்கிறார், ராஜாத்தியா வச்சிருந்திருக்கிறாரு. அந்த சமயத்துல அவர் பண்ண ஃபெஸ்டிவல்ல வந்து வஸ்தி வர முடியாதுன்னு சொன்ன காரணத்தினால அவங்கள ஒதுக்கி வைக்கிறாரு அவரு. திருப்பி அவருக்காக ஒரு ராஜாத்தி கொண்டு வர்றதுக்காக அவர் வந்து நிறைய அவங்களுடைய ஆஹ் ராஜசபையில இருந்து நிறைய பேர்த்த அனுப்பி நிறைய லேடிஸ கொண்டு வர்றாங்க. அது அவங்கள ஒரு வருஷம் தயார்படுத்தி அவருக்காக ஆஹ் ராஜாத்தி ஆகுறதுக்காக தயாராக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அதுல இருந்து வந்தவங்க தான் எஸ்தர். இவங்க வந்து தன்னோட பேரை வந்து அவங்களோட உண்மையான பேர் வந்து அதாசா. ஆனா அவங்க அந்த பேரை வந்து தன்னுடைய சித்தப்பானால மறைத்து அவங்க வந்து எஸ்தர்ன்னு சொல்றாங்க. சோ இது மூலமா தான் அவங்க வந்து ராஜாவுடைய வாழ்க்கையில வர்றாங்க. இப்ப அங்கேயும் நம்ம ஒரு விஷயத்த பார்க்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ராஜாத்தியாக போற நேரத்துல கூட அவங்க தன்னோட இஷ்டப்படி செஞ்சிருக்கலாம். பட் அவங்க மொர்தேக்காய் சொன்ன தன்னோட சித்தப்பா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிதாங்க. சோ ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அவங்களுடைய கீழ்ப்படிதலை நம்ம ரொம்ப அழகா பார்க்கலாம். அதுக்கப்புறமா அவங்க ராஜாவோட வாழ்க்கையில வந்து அவருக்கு பிடிச்சு அவரோட மனசுல இடம் பிடிச்சு அவர் மனசுக்கு பிடிச்ச ஒரு ராஜாத்தியாக அவங்க மாறுறாங்க. சோ இதெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து ஒரு தயவாக அவங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாங்க ஆண்டவர். அவங்கள வந்து யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக.
ஆண்டவரோட சித்தம் எஸ்தர் ராஜாத்தின் மூலமாக விளங்கப்படணுங்கிறதுக்காக ஆண்டவர் வந்து அழகா அவங்க நேர்த்தியாக அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில வர்றாங்க. இப்போ ராஜாவோட வாழ்க்கையில அவங்க வந்ததுக்கு அப்புறமாக மொர்தேக்காய் சொன்ன எல்லா காரியத்திலயும் அவங்க கீழ்ப்படுதலா இருந்தனால மொர்தேக்காய கூட எப்பவும் கீழ்ப்படுதலா அவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்துல ராஜாவை கொல்றதுக்காக ராஜாவை வந்து கொல்றதுக்காக 2 பேர் வர்றாங்க. அதே அதே ராஜ்யத்துல இருக்கிற 2 லீடர்ஸ் வந்து அவரை கொல்ல வரணும் அப்படின்னு வர்றாங்க. அந்த சமயத்துல மொர்தேக்காய் ராஜாவை அவங்களிடத்துல இருந்து காப்பாத்துறாங்க. இது அவருடைய நாளாக புத்தகத்துல எழுதப்பட்டிருக்குது. இந்த மாதிரி காரியங்கள் ஏன் எழுதப்பட்டுச்சு, அது எந்த இடத்துல யூஸ் ஆக போகுது அப்படின்னு இந்த ஸ்டோரியில வந்து பாக்குறப்போ ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் there is a co-incident. அது ஆண்டவர் பின்னாடி எப்படி அதை யூஸ் பண்றாரு ஜனங்களுடைய பயன்களுக்காகங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்தர் ராஜாத்தி எதுக்காக அவங்களோட மெயின் கேரக்டர் என்ன அப்படின்னா யூத ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரணுங்கிறதுக்காகவே எஸ்தரை வந்து ராஜாத்தியா ஆண்டவர் இங்க மாத்திருக்கிறாரு. இந்த சமயத்துல அவங்க இருக்கிறப்போ இப்ப வந்து ஆமான் இன்னொரு கேரக்டர் சொல்லியிருக்கோம் நம்ம, அது ஆமான். அவர் என்ன பண்றாருன்னா பிகாஸ் அவங்க வந்து மொர்தேக்காய் வந்து அவருக்கு நிறைய மரியாதை கொடுக்கல, முழங்கால நிக்கல, அவர் போறப்பயும் வர்றப்பயும் அந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுக்காதனால ஒரு ரிவெஞ்ச் மாதிரி மனசுல எடுத்து இவர் மட்டும் கொல்லக்கூடாது, இவர் சார்ந்த எல்லா ஜனங்களையுமே நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி யூத ஜனங்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை செய்கிறார். அதற்கு அவருடைய மனைவியும் அவருடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்த சமயத்துல இப்படி அவர் பண்ணிட்டு இருக்கிறப்போ எஸ்தர் ராஜாத்திக்கு இந்த விஷயத்த தெரியப்படுத்தணும். அப்ப ராஜா வந்து ஆமான் கூட ரொம்ப நெருங்கி இருந்தனாலையும் ஆமானுடைய எல்லா பேச்சையும் கேட்கிறவராகவும் இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் ஆமான் அதை மிஸ்யூஸ் பண்றாரு. பண்ணி என்ன பண்றாருன்னா ஜனங்கள் எல்லாம் கொல்றதுக்கான ஆர்டரை வந்து ரொம்ப ஈஸியா வாங்கிடுறாரு அவர்கிட்ட இருந்து. வாங்கி அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவர் ட்ரை பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயும் இதை பண்ணணும், இந்த இத்தனாவது மாசத்துல இத்தனாவது தேதியில அதை செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் திட்டம் பண்றாரு. இந்த திட்டத்தை தெரிஞ்சு கொண்ட மொர்தேக்காய் அவர் வந்து முழங்கால்ல கடந்து பாஸ்டிங்ல இருந்து அழுகிறாரு, என் ஜனங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தெரிஞ்சுக்கிட்ட எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஆமானுக்கு ஒரு ஆறுதலையும் தெரிவிச்சுட்டு வஸ்திரத்தை அனுப்பி அதுக்கப்புறமா அவர் வந்து மொர்தேக்காய்க்கு வஸ்திரத்தை அனுப்பி அவங்களை ஆற்றி தீட்டுறதுக்கு மட்டும் இல்லாம அவங்க ராஜா கிட்ட பரிந்து பேசுறதுக்காகவோ நிக்கிறதுக்காகவோ போறாங்க. இந்த இடத்துல எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு டேஞ்சரான ஒரு ஒரு விஷயத்தை எதிர்கொள்றாங்க அவங்க. ராஜா இருக்கிற இடத்துக்கு போக வேண்டாம், போக கூடாதுன்னு தெரிஞ்சும் தன்னை போகிறதுக்காக அர்ப்பணிக்கிறாங்க அவங்க. அங்க போய் முன்னாடி நிக்கிறாங்க அவங்க. அப்போ ராஜா கண்ணுல தயவு இருந்தனால எஸ்தரோடைய ராஜாத்தியோட பேச்ச ராஜா கேட்கிறாரு. கேட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய விருந்துக்கு அப்ப கூட அவங்க டைரக்டா போய் எனக்கு இது மாதிரி செய்யுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்கிற உரிமை இருந்துச்சு. பட் அவங்க கேட்கல. சோ இந்த இடத்துல வந்து அவங்க ஞானமாவும் செயல்பட்டு இருக்கிறாங்க, தைரியமாவும் செயல்பட்டு இருக்கிறாங்க. தனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் போய் நின்று அவர் முன்னாடி விருந்துக்கு அழைத்து அந்த விருந்தினையும் நாள் அதை சொல்லால திருப்பி 2வது முறையும் அழைத்து அப்பதான் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி என்னோட ஜனங்களுக்கு வந்து விடுதலை வேணும், எனக்கு என் ஜனங்களுக்கு முன்னாடி எங்க ஜனங்களை பற்றி கொல்றதுக்கு ஒரு சதி போகுது அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்க. அந்த நேரத்துலதான் ஆமான் வந்து ஒரு பயத்தோட ஒருவேளை ஒரு கலக்கத்தோட நம்ம இப்ப பிடிபட போறோமோ அப்படின்னு நினைக்கிற சமயத்துலதான் இந்த விஷயத்த ரிவீல் பண்றாங்க அவங்க வெளியில. சோ அவங்களுடைய பிரேவ்னஸ் நம்ம இங்க பாக்கலாம். இது எஸ்தருடைய பிரேவ்னஸ். தனக்கு தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும், ஏன்னா ராஜா முன்னாடி போய் நிக்க மாட்டாங்க. சோ அவங்க வந்து பிரேவா நிண்டி தன் ஜனங்களுக்காக தன்னையே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாரு. இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கும், தமிழ்ல வந்து அதோட டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கும்னு இல்ல, அவங்க சொல்லியிருக்காங்க தன்னோட லைஃப வந்து அவங்க த்ரெட்டன்ல இருந்தா கூட she just went and faced அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாங்க. சோ இந்த தைரியம் வந்து நமக்கு ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கிறப்போ இந்த தைரியம் கண்டிப்பா நமக்கு வரும். எந்த இடத்துலயுமே இந்த புக்ல வந்து ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் செய்ய சொன்னாருன்னு மென்ஷன் பண்ணல. பட் இந்த தைரியத்தை கொடுத்தது யாரு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த தைரியத்தை மட்டும் இல்லாம கீழ்ப்படிதல், அதுக்கப்புறம் அந்த ஜனங்களை காப்பாத்துனதுக்கு அப்புறமா கூட மொர்தேக்காயோட எல்லா விஷயங்களையும் அவங்க கீழ்ப்படிதாங்கன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. ஈவன் மொர்தேக்காய் அவங்க கிட்ட கோவப்பட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துல, நீ இந்த வேலையை செய்யலைன்னா வேற ஒருத்தவங்க எழும்பி இந்த வேலையை செய்வாங்க அப்படின்னு சொல்லி மொர்தேக்காய் அவங்க மேல கோவமா கூட பேசிருக்கிறாங்க. அப்பவும் தன்னோட பொசிஷனை பயன்படுத்தி இருக்கலாம் அவங்க, நீங்க யாரும் என்ன இப்படி பேசுறதுக்கும் கூட அவங்க கேட்டிருந்திருக்கலாம். பட் அவங்க அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே செய்யல. ஒரு ராஜாத்தியா இருந்தும் தன்னை வந்து ஒரு நல்ல ஒரு கீழ்ப்படிதலோடையும் ஒரு தைரியமான ராஜாவை ஃபேஸ் பண்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா சித்தப்பாவை ஏத்து பேசுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது.
she could have done it. அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் அவங்க, பட் அவங்க அப்படி செய்யல. சோ இந்த 2 குணாதிசயங்களும் இந்த ஜெனரேஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, எஸ்தர் ராஜாத்திய ஒரு மாடலா வச்சு நம்ம வாழ்க்கையில பார்க்கணும்னா, நம்ம எத்தனை விஷயங்களுக்கு பிரேவா நம்ம வந்து டெசிஷன் எடுக்க முடியும்? நம்ம உயிரை பணயம் வச்சு எத்தனை பேர் போய் நம்ம சுவிசேஷன் சொல்ல தயங்கி இருக்கோம்? சுவிசேஷன் சொல்றதுக்கு இருந்திருக்கிறோம். நம்ம இதெல்லாம் கேட்கிறோம். நம்ம வந்து ஈஸியா அவங்களுக்கு சொன்னா மறைச்சிருவாங்க. அந்த இடத்துல பெர்சிக்யூஷன்ஸ் இருக்கு. அங்க போய் நம்ம பேச முடியாது, வைக்க முடியாது. சத்தீஸ்கர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேச முடியாது. பைபிள டைரக்ட்டா கொண்டு போக முடியாது. அப்ப இந்த கால நேரங்கள்ல நம்ம ஒரு எஸ்தர் ராஜாத்தியை போல ஆண்டவருக்காக ஒரு தைரியமும் வைராக்கியமும் கொண்ட ஒரு மனுஷியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம கீழ்ப்படிதல், நம்மளோட சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளுடைய குடும்பத்தினரா இருக்கட்டும், நம்ம சபை மக்களா இருக்கட்டும், ஒரு கீழ்ப்படிதல், ஒரு ஹம்பிள்னஸ் இருக்கிறப்போ ஆண்டவர் நம்மளை எல்லாரும் முன்னாடியும் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பாரு அப்படிங்கிறதுதான் இந்த எஸ்தர் ராஜாத்துல இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அந்த கற்றுக்கொண்ட விஷயத்த நானு உங்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நான் வந்து ரொம்ப பேக்ரவுண்ட்ஸ் அது எல்லாத்தையும் நான் அதிகமா சொல்லல, பிகாஸ் எல்லாருக்கும் அதை பத்தி தெரியும். ஏன்னா பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற நூல்கள்ல 66ல 2 புஸ்தகங்கள் தான் வந்து பெண்களுடைய பெயர்ல வருது. ஒண்ணு ரூத், ஒண்ணு வந்து எஸ்தர். அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இதுங்கிறது நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். சோ எஸ்தர் ராஜாத்தி மூலமாக நான் உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புகிற விஷயம் என்னன்னா, கீழ்ப்படுதல் உள்ள பெண்மணியாகவும் தைரியம் உள்ள பெண்மணியாகவும் கர்த்தருக்காக நாங்க நிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மள உயர்ந்த ஸ்தலத்திலே வைப்பாரு. ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்காக நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துவாருன்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையும் நான் என்கரேஜ் பண்றேன். தேங்க்யூ. ஹalleluya, ஹalleluya. ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் தான் எஸ்தர். இப்ப நம்ம 4வதா பார்த்த இவங்களுடைய கேரக்டருமே ரொம்ப 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 சூப்பரான ஒரு கேரக்டர். இந்த டைட்டிலுக்கு ரொம்ப ஆப்டான கேரக்டரும் கூட நம்ம சொல்லலாம். ஃபெய்த் அண்ட் கரேஜ் அண்ட் அந்த ஒரு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, தெபோராக்கு எவ்வளோ அந்த வலிமையும் அந்த ஸ்ட்ரெங்த்தும் இருந்துச்சு, அந்த படையவே நடத்திட்டு கொண்டு போக. அது மாதிரி இங்கே ஒரு தேசத்தையே வழி நடத்திட்டு போகணும் அப்படின்னா, அதுவும் அந்த ராஜாவுக்கு தெரியாது இவங்க யூத பெண் அப்படின்றதே. அவங்க ரிவீல் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன நடக்குன்னு கூட தெரியாது. அப்படியே அவங்களுக்கு அது ரிவர்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டல, உன்னோட குலத்தையே மறைச்சுன்னு கூட அவங்க உயிருக்கே கூட ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ஆண்டவருக்குள்ள தைரியமாக நிறைய டெசிஷன்ஸ் அவங்க எடுத்தாங்க. அப்படிதானே? அப்போ அந்த 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 காரியங்கள் வந்து மொர்தேகாயினுடைய வழி நடத்துதல்ல ஆண்டவர் அப்படின்ற டைரக்டா அவருடைய பெயர் கொடுக்கப்படாவிட்டாலும் த்ரூ அவுட் திஸ் புக் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கடைசி வரைக்கும் எண்ட் ஆஃப் த சாப்டர்ஸ் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்டவருடைய வழி நடத்துதல் இருந்தது. தேவன் என்கிற பெயர் அங்க கொடுக்கப்படல டைரக்டா, பட் ஆனா தேவனுடைய வழி நடத்துதல்ல அவரோட வல்லமையில தான் இந்த காரியங்கள் நடந்துச்சுன்னு பாக்குறோம். ஸோ எஸ்ஸர் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஃபெய்த்ஃபுல் விமன் அண்ட் காட் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அடுத்தபடியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் த யங்கஸ்ட் சிஸ்டர் இன் ஆர் மிஸ்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஆனி. அவங்க வந்து இன்னைக்கு நம்ம மத்தியில வந்து யாரை குறிச்சு பேச போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம நிச்சயமா சொல்றேன், அவங்களும் ஒரு சூப்பரான ஒரு விமன் இந்த பைபிளை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் அவங்களுடைய அந்த பெண்ணை குறிச்சு பார்க்க போற அந்த காரியத்தை நம்ம இப்ப பார்க்கலாமா? ஐ வெல்கம் மிஸ் ஆனி இன் ஆர் மிட்ஸ். வெல்கம் யூ. நீங்க இப்ப பேசலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது நம்மளோட இன்றைய தினத்துல நான் வந்து அண்ணாளை குறிச்சு பேச போறேன். அண்ணாளை குறிச்சு, அண்ணாள் வந்து ஒரு அதாவது விசுவாசம் மற்றும் வந்து ஒரு தைரியமான பொண்ணு அப்படிங்கிறதுக்கு அநேக விஷயங்கள் இருக்கு. அண்ணாளோட புஸ்தகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 அதிகாரம் தான் அவங்களை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த 2 அதிகாரம் நிறைய விஷயத்துக்கு ஒரு அஸ்திபாரம் மாதிரி. இந்த 2 அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3வது 4வது 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்துல 2 முறை சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் வந்து அண்ணாள் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ணாள் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு. எல்கானாவோருக்கு 2 மனைவி, ஒருத்தவங்க அண்ணாள், இன்னொருத்தவங்க பெனினாள். பெனினாளுக்கு குழந்தை இருக்கு, அண்ணாளுக்கு குழந்தை இல்ல. அப்ப ஒரு மலடிங்கிற அந்த ஒரு சுமையை அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்துட்டு அத சுமந்துட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து வியாகுலப்பட்டு வருஷந்தோறும் திரும்ப 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 வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து கர்த்தரை ஆராதிக்க தேவாலயம் போறாங்க. அங்க போறப்பெல்லாம் இவங்க வருஷந்தோறும் என்ன பண்றாங்கன்னா திருப்பி திருப்பி அழுதுகிட்டே இருக்காங்க. போய் அழுகுறாங்க. என்னதான் அவங்க கணவர் வந்து அவங்க மேல அன்பா இருந்தாலும்
அவங்க வந்து பெனினாலோட குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குற பங்கை பார்க்கலும் இவங்களுக்கு 2 மடங்கா கொடுக்குறாரு அந்த கணவர். ஏன்னா அவங்களை நேசிச்சதுனால 2 மடங்கா கொடுத்தாலும் அவங்களுக்கு அதுல வந்து எனக்கு அது தேவையில்லை, எனக்கு இது தேவையில்லை, கடவுள் எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியாகுலப்பட்டு ஒவ்வொரு முறையும் போறாங்க வருஷந்தோறும். இந்த வருஷந்தோறும்ங்கிற வார்த்தை நமக்கு எவ்வளவு முக்கியங்கிறது பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்ப வருஷந்தோறும் அவங்க அத வந்து ரொம்ப வியாகுலப்பட்டு அழுது அவங்க போறாங்க. போய் ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருடைய சன்னிதானத்துல தன்னை வந்து முற்றிலுமா வந்து சரணடைந்து அவங்க அழுது ஜெபம் பண்ணி அந்த இடத்துல இருந்து என்ன ஆகுற ஏலிங்கிற ஒரு ஃபாதரோட ஒரு ஒரு ஆஹ் ஒரு கடவுளோட மனுஷனுடைய பார்வையில ஏன் இவ இப்படி குடிச்சு வெறிச்சு அழுகுறா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, நான் குடிச்சு வெறிச்சு அழுகல, என் மனசுல இருக்க கிளேசத்தை நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. மன கிளேசத்தை வெளிப்படுத்தி கர்த்தரோட சன்னிதானத்துல அப்ப அவர் வந்து ரியலைஸ் பண்ணி சொல்றாரு, சமாதானத்தோட போ, கர்த்தர் உனக்கு இந்த காரியத்துல வாய்க்கப்படுவாரு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாரு. இப்படி அனுப்பி வைக்கிறப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. போய் அதுக்கப்புறம் அவங்க துக்க முகமா இல்ல அப்படிங்கறதுதான் நம்மளோட இன்னொரு முக்கியமான விஷயம். அவங்க துக்க முகமா இல்ல, அவங்க வருத்தப்பட்டு ஜெபம் பண்றப்ப ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. கர்த்தரோடு கூட ஒரு பெரிய உடன்படிக்கை பண்றாங்க. நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அந்த குழந்தைய நான் வந்து உங்களுக்கு அவனுடைய ஆயுள் காலம் முழுக்க அவன் உங்க கூடவே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, கடவுளோட கையில அவங்க ஒரு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு போறாங்க. அதே போல இவங்க போனதும் கொஞ்ச நாள்லயே இவங்க கருத்தரிச்சு ஒரு குழந்தையை பெக்குறாங்க. அவங்க அந்த குழந்தைக்கு பேரு சாமுவேல். சாமுவேலுக்கு முன்னும் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இல்ல, சாமுவேலுக்கு பின்னும் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி சொல்லத்தக்கதா அந்த சாமுவேல் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம யோசனையில வர்றது வந்து அன்னாள் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய ஜெபம் இருந்தது. இப்ப இது வந்து நம்ம வேதத்துல பாக்குற ஒரு விஷயம். ஆனா இதுக்கு இடையில நம்ம இன்னொரு இவங்களோட கேரக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வருஷந்தோறும் வந்துட்டு இருக்கு அன்னாள், கர்த்தருடைய கரெக்டான ஒரு நேரம் வருது. அந்த நேரம் வர்றப்ப அவ எழுந்திருச்சு ஆலயத்தை நோக்கி போறா. வருஷந்தோறும் வர்றாங்க, வந்து அவங்க அழுகுறாங்க, ஜெபிக்கிறாங்க, அழுதுட்டு அது என்ன சொல்ற, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஒரு அடம்புடி மாதிரி என்ன சொல்றது, யாரு கூடயும் பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு இப்படி ஒரு குழந்தை இல்லையே, எல்லாருக்கும் இது இருக்கே அப்படிங்கிற ஒரு வேதனையில அவங்க திருப்பி போயிடுவாங்க. இதுதான் வருஷந்தோறும் நடக்கிற விஷயம். ஆனா கர்த்தருடைய ஒரு நாள் வந்தது, அதாவது பெர்ஃபெக்ட் டைமிங் சொல்லுவாங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டைமிங் வந்தப்ப மோசேவை கொண்டு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அதே போல இவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டைமிங் வருது. அது என்னன்னா, கர்த்தர் வந்து அந்த நாள்ல அவங்க வந்து திருப்பி மனக்லேசத்தையும் தன்னுடைய வியாகுலத்தையும் தூக்கிட்டு அவங்க ஊருக்கு போகல, மறுபடியும் எழுந்து கர்த்தரை நோக்கி போறாங்க, தேவாலயத்தை நோக்கி போறாங்க. அந்த இடத்துல எழுந்து, அதாவது நம்ம 1 சாமுவேல்ல 1:9 வசனத்துல அவள் புசித்து குடித்து பின்பு அன்னாள் எழுந்தரித்து ஆசாரியனாகிய ஏலியோட அந்த கூடாரத்தை நோக்கி போறாங்க. சோ அங்க போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா அழுது சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் விமன் அரைஸ் இன் த ப்ராப்பர் டைம் ஆஃப் காட். கடவுளோட கரெக்டான நேரத்துல அவங்க எழுந்தரிப்பாங்க, ஒரு ஸ்ட்ரென்த்தான விமன். சோ ஃபர்ஸ்ட் ஷி ரைஸ். சரி, நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ராங் விமன் வந்து அவங்க ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஜெபிக்கிறப்ப கண்களை மூடி, அதாவது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ஜெபம். ஒருத்தவங்க வாய் விட்டு ஜெபம் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க அமைதியா ஜெபம் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க பேசவே மாட்டாங்க, கண்ணீர் மட்டுமே அவங்க மொழியா இருக்கும். இன்னொருத்தவங்க அவங்க பேச்சு, அவங்களுடைய நடை உடை இதெல்லாம் கிடையாது, அவங்க மனசுக்குள்ளேயே வண்டியில போறப்ப நிக்கிறப்ப நடக்கிறப்ப ஜெபிப்பாங்க. சோ ஜெபம்ங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமானது. அப்ப இவங்க வந்து வாயில இருந்து வார்த்தை வரல, ஆனா கண்ணீர் வருது. அந்த வாய் வந்து அசைவு மட்டும் குடுக்கறத வச்சு அந்த ஏலி என்ன நினைக்கிறாருன்னா, இவ குடிச்சு வெறிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா, அவங்க அதாவது அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, இவ குடிச்சு வெறிச்சு வந்து இங்க புலம்பிட்டு இருக்கான்னு. ஆனா அந்த இடத்துல அண்ணாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, என்ன அடிமையை சிறுமையை கண்ணோக்கி பாரும் கர்த்தாவேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல முட்டி போட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரேன்னு. இதே பாத்திரிதான் நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னா, ஆயக்காரன் பரிசேயன் சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்க்க முடியும். பரிசேயன் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் இந்த ஆயக்காரனை போல இல்ல அப்படிங்கிறாரு. ஆனா அவங்களோட ஜெபம் தான் கேட்கப்பட்டது. அதே போல இந்த இடத்துல தன்னை தாழ்த்துறாங்க. கர்த்தருக்குள்ள ஒரு வலிமையான பெண் எப்பயுமே தன்னை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்துவா, மனுஷங்களுக்கு முன்பாக கிடையாது. கடவுளுக்கு முன்பாக அவ தன்னை தாழ்த்துற ஒரு பெண்ணா இருப்பா. முதலாவது அவ எழுந்திருப்பா, 2வது அவ தன்னை தாழ்த்து கடவுளுக்கு முன்பாக மட்டும் தன்னை தாழ்த்துறவளா இருக்கா. போய் எல்கானா கிட்ட போய் என்ன தாழ்த்துறேன், இல்ல தன்னை வந்து சொல்ற பெண்ணினாள் கிட்ட போய் என்ன தாழ்த்துறேன்னு சொல்லல, கடவுளோட சன்னிதானத்துல
வந்து என்ன தாழ்த்துறேன்னு சொல்லிட்டு முழுமையா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங். என்னன்னா இத்தனை வருஷம் அது வந்து எத்தனை வருடங்கள்னு குறிப்பிடல. ஆனா வந்து கடவுள் வந்து கர்ப்பத்தை அடைச்சார் அப்படின்னா ஒரு நோக்கத்தோட தான். இதே இது யாருக்கு பாக்குறோம்னா சாராளுக்கு பாக்குறோம். கர்த்தர் 100 வருடங்கள் வந்து கர்ப்பத்தை அடைச்சு மறுபடியும் அந்த குழந்தையை கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு அதை திருப்பி அதாவது அவங்கள பலி செலுத்து அப்படிங்கிற மாதிரி சோதிக்கிறாரு. அதே போல இவங்களே வந்து வாலண்டியரா சொல்றாங்க, எனக்கு நீங்க வந்து இந்த பெயர் மட்டும் இந்த மலடிங்கிற பெயர் மட்டும் மாறினால் போதும். என் குழந்தை உங்களோட சன்னிதானத்துல எப்படி வேணா இருக்கட்டும், எனக்கு கடவுளோட சன்னிதானத்துல இருக்கட்டும், அது எனக்கு மலடிங்கிற பேர் மாறினா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த குழந்தை நீங்க குடுத்தீங்கன்னா அவனை ஆயுசு முழுக்க உங்களோட சன்னிதானத்திலே நான் விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். இத செய்யறதுக்கு ஒரு தாய்க்கு என்னைக்குமே ஒரு ஸ்ட்ராங்னஸ் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும். ஏன்னா ஒரு வலிமை வேணும். தம் மகனை விட்டு கொடுக்கறதுக்கு இத்தனை வருடங்கள் எனக்கு குழந்தை இல்லாம இருந்தும் நான் வந்து என் குழந்தைய நான் விட்டு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வலிமை வேணும். அந்த வலிமைக்காக அந்த ஒரு வலிமைக்காக நம்ம வந்து என்ன சொல்றோம்னா அவங்க வந்து ஷீ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் 2வது விஷயம் வந்து சோ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷீ ஸ்ட்ராங். எங்கன்னா அவங்க வந்து கடவுளை வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்புறாங்க. எந்த இடத்துல கடவுளை நம்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து அவங்க அழுது ஜெபிச்சு அந்த இடத்த விட்டு அவங்க போறாங்க. அப்ப ஏலி வந்து கேக்குறாரு, நீ எது வரைக்கும் குடிச்சு இப்படி வெறிச்சிருப்ப, எது வரைக்கும் நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, ஐயனே நான் அப்படி பண்ணல, நான் அதுக்காக நான் சொல்லல, என்னுடைய மன கிளேசத்தை நான் ஊற்றி விட்டு போறேன் அப்படின்னு சொல்றப்ப, அப்ப ஏலி சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ அப்படின்னு. இந்த வார்த்தையை அவங்க பிடிச்சுக்கிறாங்க. அடுத்த நிமிஷத்துல இருந்து அவங்க துக்க முகமா இல்ல. இதுக்கப்புறம் வந்து உடனே அவங்களுக்கு கர்ப்பம் தரிச்சிருச்சா அப்படின்னா கிடையாது. இதுக்கப்புறம் அவங்க உடனே வந்து எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருச்சா கிடையாது. ஆனா அவங்க அதுக்கப்புறம் கண்டிப்பா டிப்ரஷன் வந்திருக்கும். அந்த இடத்த தாண்டி அவங்க போறப்ப அந்த பெண்ணினால் மறுபடியும் ஏதோ ஒரு வார்த்தை சொல்றப்ப அவங்க குழந்தைங்களை பாக்குறப்ப மறுபடியும் அதே அளவுக்கு மனப்போராட்டம் வந்திருக்கும். ஆனா அப்பெல்லாம் அவங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிற ஒரு நம்பகமான வார்த்தை என்னன்னா சமாதானத்தோட போன்னு சொல்லி ஏலி சொன்னாரு. கடவுள் எனக்கு சொல்ற வார்த்தையா அதை நான் எடுத்துக்கிட்டு சமாதானத்தோடு போவேன். எனக்கு கண்டிப்பா கடவுள் குழந்தையை தருவார் அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தைரியத்துல அந்த விசுவாசத்துல அதுக்கப்புறம் அதை குறிச்சு அவங்க யோசிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் வந்து இவங்க சொன்னபடியே வந்து கடவுள் சொன்ன வார்த்தையின்படியே அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. ஆண்மகன் சாமுவேல் கிடைக்கிறாங்க. சாமுவேல் 5 வயது வரைக்கும் பால் மறக்கும் வரைக்கும் அவங்க கூட இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவங்களை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துல விடுறாங்க. இந்த நேரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எப்ப வந்து சாமுவேல் கிட்ட ஆண்டவர் பேசணும்னு முடிவெடுக்கிறாரு அப்படின்னா ஏலியின் மகன்கள் வந்து மிகவும் தவறான செயல்களை தேவாலயத்தின் வாசல்ல செய்யறப்ப அத வந்து கடவுளால ஏத்துக்க முடியாத நேரத்துல இப்ப எனக்குன்னு ஒரு மகன் வேணும் அப்படின்னு ப்ராப்பர் டைமிங் பெர்ஃபெக்ட் டைமிங்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்ப வந்து சாமுவேல் வந்து கொஞ்சம் வளர்ந்து வர்றாரு. வளர்ந்து வர்றப்ப அவர்கிட்ட நான் இந்த ஏலியின் மகன்களை குறிச்சு நான் இது பண்ண போறேன்னு ஒரு கடவுள் பேசுகிற ஒரு மனுஷனா கடவுளோட பேசுகிற ஒரு மகனா இருக்கத்தக்கதா அப்படி ஒரு மகனை வந்து ஆண்டவர் வந்து அந்த அந்த அன்னாளின் வயிற்றுல கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் அதிகாரம் முழுவதுமா உங்களுடைய ஒரு அதாவது என் பலவீனத்தை மாற்றிட்டீங்க, என்னுடைய சாம்பலுக்கு பதிலா நீங்க சிங்காரத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு அழகா வந்து கடவுளோட இதை வந்து பிரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸ்ட்ராங் விமன் பிரைசஸ் காட் அப்படிங்கிறது கடவுளை வந்து ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு வலிமையான பெண் நிச்சயமா கடவுளை எல்லா சூழ்நிலையிலும் ஆராதிக்குவாங்க. சோ அதே போல இவங்களும் என்ன பண்றாங்கன்னா ஒரு வலிமையான பெண்ணா she prayed and அதாவது praised God for second chapter fully. செகண்ட் சாப்டர்ல அதிகமா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கடவுளை ஆராதிச்சு கடைசியில என்ன ஆகுது அதுக்குரிய பலனா அவங்களுக்கு மீண்டும் ஒரு 3 ஆண் குழந்தைகள் மறுபடியும் ஒரு 2 பெண் குழந்தைகள் 5 குழந்தைகள் கிடைக்கிறாங்க. சோ இப்ப அவங்க மலடின்ற பேரை எவ்வளவு தூரம் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு போராடி எடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கரெக்டான கடவுளோட நேரத்துல அவங்க எழுந்து நின்றாங்க. எழுந்து கர்த்தரை நோக்கி போனது ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து அவங்களுக்குன்னு தடைகள் அதாவது தடைகள் உருவாகும் கடவுளோட முன்பாக அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னை தாழ்த்துறாங்க. மனுஷங்க முன்பாக இல்ல கடவுளுக்கு முன்பாக ஒரு வலிமையான பெண் தன்னை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்துறவங்களா இருக்காங்க. 3வது விஷயம் கடவுளுக்காக அவங்க அவங்க உடன்படிக்கை தன்னோட சொன்ன வார்த்தையில அவங்க உறுதியா நிக்கிறாங்க. ஒரு வலிமையான பெண் தன்னுடைய கொடுத்த வார்த்தையில அவங்க உறுதியா நிக்கிறாங்க. 4வது விஷயம் கடவுளோட ஒரு வலிமையான பெண் கடவுளை முற்றிலுமா நம்புறாங்க.
அவங்களுடைய வார்த்தைகளை நம்பி தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே கர்த்தர் மேல அவங்க வச்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் எதையுமே குறிச்சு யோசிக்கல. அது அப்படிப்பட்ட அந்த வலிமையான பெண் தன்னுடைய எல்லா காரியத்தையும் கடவுள் செய்த நன்மைகளை மறவாம ஆராதிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ ஒரு வலிமையான பெண்ணுக்குரிய ஒரு கேரக்டர்ஸ்னு பார்த்தோம்னா இந்த அன்னாளுக்குள்ள இவ்வளோ காரியங்கள் இருக்கு. அவங்க வீர ஜெபத்துல அதிகமான ஒரு அன்னாளை போல ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னாள் ஜெபிக்கிறதுல மட்டும் இல்ல, அதுக்கு முன்பாகவும் சரி, அதுக்கு பின்பாகவும் சரி, அநேக போராட்டங்கள கடந்து அந்த மகள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சோ அன்னாள் வந்து விசுவாசத்திலயும், அதே போல அ வலிமையிலயும் மிகவும் அவங்க கிட்ட இருந்து நெறைய விஷயம் நம்ம கத்துக்கணும். அந்த நான் சொன்ன ஒரு 4, 5 பாயிண்ட்ட தாண்டியும் நெறைய விஷயங்கள் இருக்கு. கர்த்தருக்குள்ள நீங்க ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறப்ப எ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. சோ இதையும் தாண்டி நெறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. இந்த 5வது கேரக்டர் அன்னாள், இவங்களும் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் தான் இல்லையா? அந்த காலத்து யூதர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மனைவிக்கு பிள்ளை இல்ல அப்படின்னா, 2வது ஒரு மனைவியை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நியாயப்பிரமாண காலத்துல அந்த இப்ப கிடையாது அப்படி. சரிங்களா? நியாயப்பிரமாண காலத்துல உள்ள ஒரு வழக்கம் இது. யூதர்களுக்குள்ள ஒரு வழக்கம். அப்ப வந்து அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதனால தான் பெனினால அவர் திருமணம் பண்ணாரு எல்கானா. ஆனா இந்த பெனினாளுக்கு பாருங்களேன், குழந்தை இருந்த உடனே எவ்வளோ ஒரு 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 நக்கல் இருக்கும் இல்லையா? ஒரு விதமான கிண்டல், கேலி, அவமானப்படுத்துதல் இதெல்லாம் இருக்கிறது தானே. ஆட்டோமேட்டிக்கா அது இருக்கும். பெண்களுக்கே உரிய சில குணாதிசயத்துல அது ஒண்ணு இல்ல. மத்தவங்ககிட்ட இல்லாதது நம்மகிட்ட இருக்கும் பொழுது பிறரை ஏளனம் செய்வதுங்கிறது ஒரு தவறான கேரக்டர். பட் அது பெண்ணினாளுக்குள்ள இருந்துச்சு. பட் ஆனா அன்னாள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. பொதுவாவே சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்னாலே வந்து அது சமுதாயத்துல சரி, சொந்த வீட்டிலேயே வந்து இழிவுபடுத்தப்படுவாங்க. பட் எல்லாவற்றையும் தாண்டி அவங்க தேவனிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு அழகான ஆண் குழந்தையும் தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படியே அந்த ஏலியின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவங்களுக்கு கிடைச்சது. அண்ட் அந்த பெண் வந்து அன்னாள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த குழந்தைய திருப்பி ஆண்டவருக்கே கொடுப்பேன்னு சொன்னதுனாலதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி கிடைச்சார். தான் முதல் பெயர்ஷெபா வரைக்கும் வந்து சமஸ்த இஸ்ரவேல் தேசத்துக்கும் வந்து ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினவர் அவர். ஃபர்ஸ்ட் கிங் சவுல அபிஷேகம் பண்ணாரு. அடுத்தது வரலாற்றிலேயே மிகவும் முக்கியமான ஒரு ராஜா தாவீத அபிஷேகம் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு கடைசி நியாயாதிபதி அவரு. அப்படிப்பட்ட ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை நமக்கு அவங்க கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான பெண்ணாவும் வலிமை நிறைந்த பெண்ணாவும் இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்த 5 பெண்களுமே நம்ம ஏதாவது ஒரு விதத்துல இவங்களோட நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுமே வந்து நான் சொல்றேன், நமக்கு இந்த 5 பெண்களுக்குள்ள இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம இன்னைக்கு தற்பரிசோதனை செய்து கொண்டு நம்ம கிட்ட அது இருக்குதா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு, வலிமை நிறைந்த பெண்கள் இப்ப இந்த சிஸ்டர்ஸ் எல்லாரும் சொன்னதுபடி பொறுமை, கீழ்ப்படிதல், தைரியம், விசுவாசம், அன்பு, சரிங்களா? அதே மாதிரி முடிவெடுக்கக்கூடிய குணாதிசயம், அப்புறம் ஃபேஸ் பண்ணணும். இப்ப ரூத் எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னொரு தேசத்துக்கு நான் போறேன், என்ன ஆல்ரெடி பிடிக்காது, அவங்களுக்கு மோவாபிய பெண்களை பிடிக்காது. ஆனா எந்த தைரியத்தோட நவோமியோட அவங்க சென்றாங்க பாருங்க. உங்க தேவன் என் தேவன், உங்களுடைய தேசம் என் தேசம், உங்க ஜனம் எங்க ஜனம் அப்படின்னா அதுக்கு ஒரு பயங்கர ஒரு 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 முடிவெடுக்கக்கூடியத இது இருக்கணும் இல்லையா? திறமை இருக்கணும் இல்லையா? ஸோ எல்லா கேரக்டர்லயுமே இந்த 5 பெண்களுமே ரொம்ப 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 ஒரு எடுத்துக்காட்டுள்ள பெண்களா நமக்கு தேவன் வேதத்துல கொடுத்திருக்கிறாரு. நீங்க எல்லாருமே பழைய ஏற்பாட்டுல இருந்தே எடுத்துட்டீங்க. புதிய ஏற்பாட்டிலேயே நிறைய பெண்கள் இருக்காங்க. மேபி அவங்கள வரப்போகிற நாட்கள்ல நீங்க கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம ரைட் ஃப்ரம் மேரி மேக்தலின், மேரி அதாவது மதர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அப்புறம் வந்து மரியாள், மார்த்தாள் 2 பேர் இருந்தாங்களே, இவங்களாம் நிறைய நம்ம கேரக்டர்ஸ் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். வருகிற நாட்கள்ல அவங்களையும் புதிய ஏற்பாட்டுல இருந்தும் நிறைய பெண்களை நீங்க குறிச்சு பேசுவீங்க. இன்னைக்கு நம்ம மத்தியில பார்ட்டிசிபேட் பண்ண சிஸ்டர் சத்யவதி, சிஸ்டர் எஸ்தர், சிஸ்டர் செல்வி, சிஸ்டர் பிரபா அண்ட் சிஸ்டர் ஆனி, உங்க ஒவ்வொருவருக்கும் இந்த ஊழியத்தை பெண்கள் மத்தியில பெண்களுக்கு என்கரேஜிங்கா தேவனோட நாம மகிமைக்கும் வல்லமைக்காகவும் நீங்க இன்னைக்கு இந்த பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க இந்த மீட்டிங்ல. இது நிமித்தம் நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் நிச்சயமாக அநேக காரியங்களை குறிச்சு பேசி